வணக்கம். நிரதி சினிமா விமர்சனத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நாம் பார்க்க போவது ஒரு தமிழ் திரைப்படத்தின் விமர்சனம். சசிகாந்த் என்பது இயக்கத்தில் வெளிவந்துள்ள டெஸ்ட் என்னும் திரைப்படம். இது நேரடியாக நெட்ஃபிளிக்ஸில் ஒளிபரப்பாகியுள்ளது. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் சக்தி ஸ்ரீ கோபால் என்பவர். திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் நடித்தவர் யார் என்று பார்த்தால் 2 ஜோடிகள். ஒன்று மாதவன் மற்றும் நயன்தாரா, மற்றொன்று சித்தார்த் மற்றும் மீரா ஜாஸ்மின். இந்த திரைப்படத்தோட கதை என்னன்னு பார்ப்போங்க. இப்போ முதல்ல நான் சித்தார்த் அண்ட் மாதவன் பற்றி சொல்றேங்க. மாதவன் MIT, அதாவது அமெரிக்காவில் பாஸ்டன் இருக்கிற MITல படித்த ஒரு மனிதர், ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்ட். அவர் இங்கே ஒரு புதுசாக ஒரு விஷயம் கண்டுபிடித்திருப்பார். என்னவென்றால் ஹைட்ரோஃபியூல், அதாவது தண்ணீரிலே ஓடும் இருசக்கர வாகனம். அப்படிங்கிற மாதிரி இருசக்கர வாகனம் தண்ணீரிலே ஓட்ட முடியும் என்பதை கண்டுபிடித்திருப்பார். அடுத்த பக்கம் பார்த்தால் சித்தார்த் அவர் இந்தியாவுடைய ஒரு கிரிக்கெட் டெஸ்ட் டீம்ல இருக்கிற ஒரு பிளேயர். ரொம்ப ஒரு பாப்புலரான பிளேயராக இருக்கிறாரு. ஆனால் சமீப காலமாக அவருடைய ஃபார்ம் ரொம்ப மோசமாக இருப்பதினால் சரியாக விளையாடவில்லை, அவுட் ஆகி கொண்டே இருக்கின்றார். அதனால் அவர் ரிட்டையர் ஆகும்படியாக சில அழுத்தங்கள் இருக்கின்றன. இதுதான் ஆரம்பத்தில் காண்பிக்கிறார்கள். இப்பொழுது என்னவென்றால் மாதவன் அவருடைய ப்ராஜெக்டுக்கு அப்ரூவல் வாங்க வேண்டும். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கேட்கும் பொழுது அவர்கள் ஒரு 45 லட்சம் கிட்டத்தட்ட அப்படி ஒரு லஞ்சம் கேட்குறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தரணும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் என்று புரியவில்லை. ஏனென்றால் இது ஒரு அருமையான ஒரு கண்டுபிடிப்பு. நம்ம தண்ணீரை ஊற்றி இருசக்கர வாகனம் ஓட்டும் பொழுது வெளிவரும் புகை நீராவிதான். ஸோ பொல்யூஷன் குறையும் எல்லாம் அவர் சொல்லி பார்க்குறாரு. ஆனாலும் 45 லட்சம் நீங்கள் பணம் கொடுத்தால்தான் முடியும் என்று சொல்லிவிடுகின்றனர். இது மட்டும் இல்லாமல் மாதவன் அவர்களுக்கும் நயன்தாரா அவர்களுக்கும் குழந்தை இல்லை. அது ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ செயற்கை முறையில் இல்லைங்களா, அது போன்ற குழந்தை பெறுவதற்கு ட்ரை பண்றாங்க. அப்பொழுது அங்கே டாக்டர் சொல்றாங்க, ஓகே நீங்கள் 2 பேரும் இப்போ ரெடியா இருக்கீங்க, உங்களுடைய உடல்நிலை சீராக உள்ளது, இப்பொழுது செயற்கை கருத்தரிப்பு நாம் செய்யலாம், இதற்கு 5 லட்சம் செலவாகும் என்று சொல்கின்றார்கள். ஸோ இப்போ 5 லட்சம் வேலை சேர்ந்து கொள்கின்றது. 45 லட்சம் மாதவன் எப்படியோ ரெடி பண்றாரு கடன் உடனே வாங்கிட்டு. ஆனால் கடனாளர்கள் துரத்தி கொண்டே இருக்கின்றனர். இந்த பக்கம் சித்தார்த்தோட பிரச்சனைக்கு வருவோம். இவர் ஏற்கனவே ரிட்டையர் ஆக சொல்லுகின்றனர். இப்பொழுது கிரிக்கெட் பெட்டிங் ஒரு முக்கியமான பர்சன் ஒருத்தர் சென்னைக்கு வந்து விடுகின்றார். கடைசி டெஸ்ட் மேட்ச் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான், இவர் சித்தார்த்துக்கு கடைசி டெஸ்ட் மேட்சாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள். அங்க ஒரு பெரிய பெட்டிங் நடக்கும் என்று சென்னை போலீசார் சந்தேகப்படுகின்றனர். அதில் முக்கியமாக சித்தார்த் இன்வால்வ் ஆகலாம் என்பது அவரோட ஒரு கணிப்பாக இருக்கின்றது. இப்படி இருக்கும் பொழுது மாதவனுக்கு 45 லட்சம் பணத்தை சம்பாதிப்பதற்கு ஒரு குறுக்கு வழி, ஒரு அநியாயமான வழி ஒன்று வருகின்றது. அதை அவர் பயன்படுத்திக் கொள்கிறாரா இல்லையா என்பதுதான் இந்த திரைப்படம். எனக்கு இந்த கதையில ஒரு சில கேள்விகள் நிறைய இருக்குங்க. என்னவென்று பார்த்தால், ஒன்று, நயன்தாரா மாதவன் இருவரும் படித்தவர்கள். செயற்கை கருத்தரிப்பு முறை என்றால் அதற்கு செலவாகும் என்றால் தெரியாதா? ஸோ அவங்க 5 லட்சம் செலவாகும் என்பது ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த பணத்தை என்கிட்ட இல்லையே என்றுதான் சொல்றாங்க. அது எப்படிங்க பணம் அதை செய்ய முடியும்? ஸோ அது ஒரு வியப்பாக இருந்தது எனக்கு. இரண்டாவதாக மாதவன் அமெரிக்காவில் இருக்கிற MIT, அதாவது ஒன் ஆஃப் த டாப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுல படித்தவர் அவர். அதனால் அவர் இந்தியா மட்டுமல்ல, வேற எங்கேயும் கூட லைசன்ஸ்க்கு அப்ளை செய்திருக்கலாம். நான் இந்தியன் சொல்கின்றார். ஆனால் இங்கே இப்போ லஞ்சம் கொடுத்து பெறுவதை விட இது ஹியூமனிட்டிக்கு நல்லது, உலகத்துக்கே நல்லது இல்லையா ஒரு ப்ராஜெக்ட். ஸோ வேற கூட இந்த பேட்டன்ட்டை காசு கொடுத்து வேறு நாட்டை வித்துட்டு இந்தியாவுக்கு வேணுமானாலும் பின்னாடி அவர் இலவசமாக கொடுத்திருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் லஞ்ச பணத்திலேயே இவரும் உணவாக இருப்பது எனக்கு கொஞ்சம் மெருடலாக உள்ளது. அடுத்தபடியாக இந்த படத்தில் எனக்கு ரொம்ப உறுத்திய ஒரு கேள்வி என்னவென்றால், போலீஸ் ரொம்ப மெத்தனமாக இருக்காங்க. எப்போ போல கடைசி சீன்ல தான் வராங்க. ஒரு பெரிய பெட்டிங் நடக்க போச்சுன்னு தெரிகின்றது. இருந்தாலும் ஒன்றுமே அவர் கண்டுகொள்ளாமல், முக்கியமாக சித்தார்த் அவருடைய போன்லாம் டேப் செய்யாம மாதவன் போன்லாம் டேப் செய்ய கனெக்ஷன் இருக்குன்னு தெரிய வருகின்றது. இருந்தாலும் இவர்கள் கடைசி நேரத்தில் கடைசி சீன் வருவது போல் தான் வருகின்றனர். இதுவும் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக உள்ளது. அடுத்தபடியாக இது ஒரு சின்ன ஸ்பாய்லர் தான், இருந்தாலும் சொல்கின்றேன். மாதவன் இவ்வாறு தவறாக போவதாக கண்டுகொண்டு நயன்தாரா அவர் இல்லாமலேயே சென்று அந்த ப்ரொசீஜரை முடித்துக் கொள்கின்றார். கடைசியில் மாதவன் அவர்கள் உயிர் திருக்கும் போல் அந்த போன்ற ஒரு காட்சி வருகின்றது. ஸோ இதில் யாருக்கு என்ன லாபம் என்று எனக்கு புரியவில்லை. ஏனென்றால் இதற்கு பிறகு பார்த்தால் உண்மையில் நயன்தாரா அவர்கள் ரொம்ப சேஃபா, ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ண பிறகு அவர் ஜெயிலுக்கு தான் போவார்கள் தோன்றுகிறது. கண்டுபிடித்த விஞ்ஞானியான மாதவன் அவருடைய வாழ்க்கை வீணாக முடிந்து விடுகின்றது. ஆனால் டெஸ்ட் மேட்சில் இவர்கள் சொல்வது போல் ஆடிய சித்தார்த் அவர்களுக்கு கடைசி பால் 4 ரன்ஸ் வருகின்றது. நமக்கு தெரியும் அது கடைசி பால் 4 ரன் அடிச்சிருவான்னு தெரியும். ஆனால் அதே டெஸ்ட் மேட்ச்ல முதல் இன்னிங்ஸ்ல அவர் வேண்டுமென்றே போல்ட் ஆவார். அதற்கு அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைத்தது என்றால்
எந்த விதமான பனிஷ்மெண்ட்டும் இல்லை. ஆகவே ரிசர்ச் சயின்டிஸ்டாக இருந்த மாதவன் கிழவனாக மாற வேண்டிய சூழ்நிலை வந்து அவருக்கு உயிருக்கும் ஆபத்து வந்து நயன்தாரா அவர்கள் செய்த காரியங்கள் எல்லாம் வீணாக போவது போல் தோன்றுகிறது. இது எதுவுமே இல்லாமல் கிரிக்கெட் பிளேயரான சித்தார்த் மட்டும் எந்த விதமான தண்டனைக்கு உட்படாமல் தப்பித்து விடுகின்றார். இது எந்த வகையில் நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. மாதவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நடிச்சிருக்காருங்க. நடிப்பு தான் படத்துடைய முக்கியமான ஒரு அம்சம். சித்தார்த்தும் மாதவனும் இருவருமே நன்றாக நடித்துள்ளனர். மாதவன் கடைசி ஒரு 20 நிமிடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் வில்லத்தனமான கேரக்டராக மாறும்போதுலாம் ரொம்ப அழகாக செய்திருக்கின்றார். அவர் பையன்கிட்ட சொல்லும்போதெல்லாம் பாடுறா அப்படிதானே எல்லாம் கொண்டாடுறாங்க, எத்தனை 1000 பேர் கொண்டுட்டு அவன் விளையாடிட்டு இருக்கிறான், ஒரு பாலை வந்து பேட்ல அடிக்கிறதாண்ட எல்லாம் கும்பல உட்காந்து பாக்குறாங்க, யாருக்கும் எந்த மேல அக்கறை இல்லை, அது போன்று அவர் பேசுகின்றார். அவர் பேசுவதில் கண்டிப்பாக நியாயம் உள்ளது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏனென்றால் இது இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பை பிடித்தவரை பற்றி எந்த விதமான ஒரு செய்தியும் வரவில்லை. ஆனால் அங்கே அந்த மேட்சை பார்த்து கொண்டிருக்கின்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கிட்ட அந்த மேட்ச் கிரிக்கெட் மேட்ச் தான் முக்கியமாக இருக்குது என்பது இந்த சயின்டிஸ்டோட ஆதங்கமாக சொல்கின்றார். மற்றபடியாக சித்தார்த் அவர்கள் கொஞ்சம் இருதலை கொண்டு எறும்பு போல் சங்கடத்தில் மாட்டிக்கொண்டு அதுல செய்யறாரு. அதுல நல்லா நடிச்சிருக்காரு. நயன்தாராவுக்கு ரொம்ப அழுத்தமான வேடம் இல்லை, அதனால அவங்க ஈஸியா நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்காங்க நடிப்பு. மீரா ஜாஸ்மின் அவர்களுக்கு வெறும் சில காட்சிகள் மட்டுமே. பிஜிஎம் நன்றாக உள்ளது, சில சடங்குகள் ரொம்ப அருமையாக இருக்கின்றது. எனக்கு என்னவென்றால் கோயின்சிடென்ட்லி சென்ற வாரம் வந்து ஒரு செய்தி ஒன்று வெளியானது. திருவண்ணாமலையை சேர்ந்த ஒரு ஏழை ஆடு மேய்ப்பவருடைய மகன், அவங்க வீடு காமிச்சா அது குடிசை கூட இல்லாத இன்னும் இதை போட்டு போத்திருக்க மாதிரி இருக்கு அந்த வீடு. அங்கிருந்து படித்த அந்த மாணவன் தமிழ்நாட்டில் 76வது இடத்தில் யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் செய்திருக்கின்றார். அவர் ஐஏஎஸ் கிடைக்கும் என்று நம்புகின்றனர். ஆடு மேய்ப்பவருடைய மகன். அந்த செய்தி வந்து நம்ம எவ்வளவு பேர் நீங்க பார்த்திருப்பாங்க தெரியவில்லை. ஆனால் அந்த சிஎஸ்கே மேட்ச் நடந்து கொண்டிருந்தது. நான் நிச்சயமாக சொல்வேன், சிஎஸ்கே மேட்ச் பார்த்தவர்களில் ஒரு 1% 2% கூட இந்த செய்தியை தெரிந்து கொண்டிருக்க மாட்டார்கள் என்பது நான் நம்புகின்றேன். ஆகவே மாதவனுடைய ஆதங்கமும் அவருடைய வேதனையும் நமக்கு நன்றாக புரிகின்றது. எப்பொழுதும் இது போன்ற என்டர்டைன்மெண்ட் விஷயங்களை காண்பித்துக் கொண்டில்லாமல் அல்லது நெகட்டிவான விஷயங்களை காண்பித்துக் கொண்டில்லாமல் எவ்வளவோ நல்ல விஷயம் நடைபெறுகின்றது, அது எல்லாம் முடிவர் காண்பிக்கலாம். அது காண்பிக்கவில்லையே என்பது ஒரு நல்ல ஒரு கண்டுபிடிப்புடைய அவருடைய ஒரு வேதனையாக முடிகின்றது. ஸோ அது நியாயமான பாயிண்ட் தாங்க. இன்னும் பர்சனலாக ஒரு விஷயம் என்னன்னா, அந்த குழந்தை ஒரு கிரவுண்டில் விளையாடும் கிரிக்கெட் பாருங்க, அது வந்து எங்கள் ஸ்கூல் கிரவுண்டு தான். அது வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கிரவுண்டு. அதாவது வாழ்க்கையில் எவ்வளவு தடங்கல்கள் வந்தாலும் விழுந்து மறுபடியும் எழுந்து நடக்கும்படி எங்களை பழக்கப்படுத்தியது அந்த கிரவுண்டு தான். படத்தை பார்க்கலாமா வேண்டாமா என்று பார்ப்போம். நெட்ஃபிளிக்ஸ் வெளியாகி உள்ளதால் உங்களுக்கு செலவு எதுவும் இல்லை. ஒரு நல்ல பாயிண்ட் மட்டும் அழைத்து சொல்றாங்க, ஆனால் அதற்காக மட்டுமே பார்க்கும் அளவுக்கு திரைப்படத்தில் பெரிய விஷயங்கள் ஒன்றும் இல்லை. ஆதலால் பார்க்க விரும்பினால் பார்க்கலாம், மஸ்ட் என்று நான் சொல்ல மாட்டேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் செய்யுங்கள். நிருதி சேனலுக்கு இதுவரை செய்யாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களை மீண்டும் அடுத்த பதில் சந்திக்கின்றேன். என்றும் நன்றியுடன் வணக்கம்.